நம்ம சன் குடும்ப விருதுகள் 2023 நீங்க பார்த்து ரசிக்க பல சிறப்பம்சங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம முக்கியமா லட்சக்கணக்கான நேயர்கள் உங்களோட மனம் கவர்ந்த நட்சத்திரங்களுக்காக வாக்களிச்சிருக்கீங்க. அப்படி நீங்க வாக்களித்த நட்சத்திரங்கள் வென்றார்களான்னு பார்க்க தவறாதீர்கள். சன் குடும்ப விருதுகள் 2023 அடுத்து ரொம்பவே ஸ்பெஷலான கேட்டகரி தான் பார்க்க போறோம். பாரதி கண்ட புதுமை பெண் மாதிரி நம்மளுடைய சன் டிவி கண்ட புதுமை பாட்டிக்கு தான் இந்த விருது போக போகுது. இந்த விருதை வழங்குவதற்காக நம்ம எல்லாருடைய ஃபேவரட்டான பட்டிமன்றம் ராஜா சார் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சன் குடும்ப விருதுகள் விழாவில் கலந்து கொள்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார், கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கும் மேலாக நம்மளுடைய சன் டிவி சூப்பர் டூப்பரான நிகழ்ச்சிகளை கொடுத்துட்டு இருக்கு. அது எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு நிகழ்ச்சியா பட்டிமன்றம் என்னைக்குமே இருந்திருக்கு. நீங்க எல்லாருடைய ஃபேவரட்டான ஒரு பர்சனாகவும் இருந்திருக்கீங்க. உங்களுக்கும் சன் டிவிக்கும் இருக்கக்கூடிய அந்த பந்தம் பத்தி ஒரு சில வார்த்தைகள். சன் தொலைக்காட்சியில் வந்த முதல் பட்டிமன்றம் பாப்பையா சார் தலைமையில் நடந்தது தான். அதில் நான் பேசியிருக்கேன். அதனால் 30 ஆண்டுகள் இதுவரை நடந்த எல்லா பட்டிமன்றங்களையும், சன் டிவி சார்பாக நடந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் நானும் ஒரு பங்களிப்பு செய்திருக்கிறேன் என்பது ரொம்ப மகிழ்ச்சி. கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு சார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பந்தம். எப்பவுமே உங்களுடைய நிகழ்ச்சி நீங்க பேசுறது எல்லாமே நாங்க அவ்வளவு ரசிச்சிருக்கோம் சார். ஸோ கண்டிப்பா இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப தகுதியான ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு ஸ்பெஷலான அனௌன்ஸ்மென்ட். ஆமா, ஓகே. நம்ம வீடுகளில் வயதானவர்கள் இருப்பது ஒரு ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க. முந்தி காலத்தில் பாட்டி வைத்தியம் இருந்தது, பாட்டி கதை இருந்தது. இப்போ பார்ட்டி இருக்கு, பாட்டி இல்லை. ஆனால் பாட்டிகளை நினைவூட்டல் செய்வதற்காக அவங்க அந்த வீட்டுக்குள்ளே இருந்து வழிகாட்டுதல் செய்கிறது அடுத்த தலைமுறைக்கு எவ்வளவு நல்லதுன்னு சொல்லுவதற்காக எதிர்நீச்சல் சீரியல்ல பட்டம்மாள்னு ஒரு பாட்டி இருக்கிறாங்க. அவங்க தான் புதுமை பாட்டி. புதுமை பாட்டி விருது அம்மா அவர்களுக்கு. முந்தைய தலைமுறையில் படித்தவர்கள் அடுத்த தலைமுறைக்கு, அதுவும் பெண்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அந்த பிள்ளைகளை தங்கள் உரிமையை அடைவதற்கு உதவி செய்கிறாங்கன்றது மக்கள் மத்தியில் பெரும் அபிமானத்தை பெற்றிருக்கிறது. அந்த கேரக்டரில் நடிக்கிற பட்டம்மாள் கேரக்டர் நடிக்கிற திருமதி பாம்பே ஞானம் அவர்களுக்கு தான் இந்த விருது. நேத்து ஒரு பொருளை எங்கேயோ வச்சுட்டோம், அது தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க பாட்டிகள் மத்தியில நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோட சிந்திக்கக்கூடிய ஒரு பாட்டி அப்படின்னா பட்டம்மாள் அவர்களை சொல்லலாம். இதோ நம்மளுடைய புதுமை பாட்டி பட்டம்மா இருக்காங்க. அம்மா, எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள். புதுமைங்கிறது வரவேற்க தகுந்தது தான், அதுக்காக பழமைங்கிறது வெறுக்க தகுந்தது இல்லை அப்படிங்கிறது தான் இந்த எதிர்நீச்சல் கதையோட சாராம்சமே. ஏன்னா நிறைய படித்த பெண்கள் உள்ளே வந்திருக்காங்க. ஒரு ஆணாதிக்கம் கொண்ட குணசேகரன் கேரக்டர் அத்தனை பேரையும் ஆட்டி வைக்கிறார். அவங்க அம்மாவாலையும் ஒன்றும் பண்ண முடியல, யாருமே எதுவுமே கேட்க முடியாமல் அந்த தம்பிகள் அண்ணாவை ஒரு பிளைண்டாக நம்பின்னு இருக்கிற ஒரு தம்பிகள், அந்த பெண்களுக்கு எந்த விதமான வாய்ப்புமே இல்லாத ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு வருஷ காலம் இந்த பட்டம்மாள்ங்கிற பாட்டி அப்பத்தா மேலேந்து பார்த்துட்ருப்பா, கீழேந்து பார்த்துட்ருப்பா, என்ன நடக்கிறதுங்கிற ஒவ்வொரு விஷயம் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஆனால் அந்த ஒரு வருஷமும் கையில் ஏதோ ஒரு புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு படிச்சுட்ருப்பாங்க. அதுதான் டைரக்டோரியல் டச். என்னென்னா இவங்க எதை வேணால் பண்ணிகிட்ருக்கலாம், ஒரு புடவையை தைச்சிட்ருக்கலாம், வேறு ஏதாவது கைவேலை பண்ணிகிட்ருக்கலாம். ஒரு படித்த பாட்டிங்கிறத சூசகமாக கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்து ஒரு வருஷ காலம் ஏன் இவங்க இப்படி இருக்காங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி விட்டது அந்த டைரக்டரோட எழுத்தும் கைவண்ணமும் தான்.
அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த பாட்டி பேச ஆரம்பித்த உடனே அப்படியே எல்லாருமே அட்டென்ஷனில் உட்கார ஆரம்பித்தாங்க. எதிர்நீச்சல் எப்போதுமே நல்ல சீரியலுங்கிறத ஒரு பேர் வாங்கி இருந்தாலும் இந்த பட்டம்மாள்ங்கிற ஒரு கேரக்டரை வந்ததுக்கப்புறம் அத்தனை பேருமே திரும்பி பார்க்க வச்சுது. ஏன்னா அந்த குணசேகரனுக்கு வந்த முதல் எதிரி அந்த அப்பா தான். அது அந்த 40% கையில் வச்சுக்கிட்டு நான் சொல்லுவேன் டைரக்டர்கிட்ட கூட, நீங்கள் எதிர்நீச்சல்னு வச்சதுக்கு பதிலாக 40%ன்னே பேர் வச்சுருக்கலாம். ஏன்னா ஊர் உலகம் பூரா கேட்குறாங்க அந்த 40%ல் எனக்கு எத்தனை பர்சன்ட் அப்படின்னு. கேட்காதவங்களே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த 40% இன்னமும் ஸ்டில் இட் இஸ் கோயிங் ஆன். அந்த எதிர்பார்ப்போடையே தான் நடந்துட்டுருக்கு. பாட்டி இப்போ படுக்க வச்சுருக்காங்க. படுக்க வச்சாலும் பாட்டி எழுந்து வந்து ஏதாவது பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு படித்த ஒரு பாட்டியை, பட்டம்மாள் எம்ஏ அப்படிங்கிற ஒரு பார்ட்டியை கொண்டு வந்து இன்னைக்கு சன் குடும்பம் அவார்டில் மேடையில் நிற்க வச்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்க எங்கள் டைரக்டர் திரு திருச்செல்வம் அவர்களுக்கும் ஸ்ரீவித்யாவோட எழுத்துக்கும் நான் தலை வணங்குறேன். அவர் கையால் வாங்கினது எனக்கு ரொம்ப கூடுதல் பெருமையாக இருக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். பாட்டி ஒரே நிமிஷம், ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஆமா, ஏன்னா அஸ்வத் சீரியல் பொறுத்தளவுக்கு நம்மளோட பட்டம்மா பாட்டிமாவோட கேரக்டர் வந்து பார்த்தேன்னா பல பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாருக்கும் ஒரு சொல்யூஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. கண்டிப்பா. ஓகே, ஸோ இந்த நேரத்தில் ஒரு 3 நபர்கள் அவங்களுடைய பிரச்சனையோட வராங்க, நீங்க அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அவளோட காத்துட்டு இருக்காங்க. பாட்டி கூப்பிடலாமா? கூப்பிடுங்க. ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். ஓகே, ஆனந்தராகம் அழகு சுந்தரம் அவர்களை மேடைக்கு அழைக்கலாம். அண்ட் அவரோட சேர்ந்து பாண்டவர் இல்லத்தின் குட்டி சுந்தரம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். சுந்தரிலிருந்து கார்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கலாம். இவங்க 3 பேரும் இன்னைக்கு இந்த மேடையில உங்ககிட்ட ஒரு சில பிரச்சனைகளோட வந்திருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. பாட்டி, இவனுக்கு தான் 2 பிரச்சனை இருக்கு. முதல்ல இவனை முடிச்சு விடுங்க. நீ படம் 2 பிரச்சனையா? உலகத்தில் எங்களுக்குலாம் 1000 பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு 2 தான் இருக்கா? அந்த உலகத்தில் இருக்க மொத்த பிரச்சனையும் இவனுக்கு 2ஆ இருக்கு. சரி பாட்டி, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பாட்டி. என்ன ஊர்லும் சரி என்னோட ஃபேமிலியிலும் சரி ரொம்ப நல்லவன் தான் சொல்லிட்டு இருக்கேன் பாட்டி. ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணு கூடயே வாழணும்னு நினச்சேன். ஆனால் என் ஃபேமிலி என்ன பார்த்தேன்னா இன்னொரு பொண்ணை காமிச்சு இவ்வளோதான் கல்யாணம் பண்ண சொன்னேன். சரி, நான் ரொம்ப ஃபைட் பண்ணி பார்த்தேன், முடியல, அந்த பொண்ணை கட்டிக்கிட்டேன். ஆனால் என் லவ்வும் வந்து என்னால் விட்டு கொடுக்க முடியல சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லாமல் அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவ்வளோதான் நான் பண்ணியிருக்கேன். நல்லவன் தானே பெரிய ஃப்ராடு பாட்டி. இது ஃப்ராடில் பாட்டி, அது பாசம் பாட்டி. நீங்களே கொஞ்சம் சொல்லி எல்லாருக்கும் புரிய வைங்களே. எங்களுக்கெல்லாம் கூட நிறைய பாசம் இருக்குது. பாசம்னு இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட முடியுமா? சரி, ஒரு அட்வைஸ் கேட்டா தக்கா. நான் வந்து என்ன சொல்றேன்னா 2 பேரை கூட்டின்னு வந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு வந்து குடும்பம் முக்கியமா காதலி முக்கியமாங்கிறத நீங்களே உட்காந்து நல்லா யோசிங்க. யோசிச்சுட்டு ஒரு பொண்ணை கழட்டி விட்டுருங்க, டைவர்ஸ் பண்ணிடுங்க, ஒரு குடும்பத்தோட சந்தோஷமா வருங்க. அந்த பொண்ணாவது வெளியில போய் வேற எங்கேயாவது சந்தோஷமா இருக்கட்டும். அதுவும் நான் சொன்னேன் பாட்டி. அடடா, அதாவது வந்து புதுமை பாட்டி மட்டும் கிடையாது, தக் லைஃப் பாட்டி இவங்க. புரியுது, இதுக்கு மேல ஒன்றும் கேட்கறதுக்கு இல்லை, நீ கேட்டு. வா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்பதான் எனக்கு சொத்து பத்தெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. அத்தை பிள்ளை இருக்கு, மாமன். எனக்கும் 40% இருக்கு. அப்பதா, ஆனா எல்லாத்தையும் புடுங்கிறதுக்குன்னே ஒரு குரூப் சுத்தி இருக்கு. அதனால பட்டம்மா அப்பதாக்கு நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கேன், பிடிச்சிருக்கு. அந்த பிள்ளைகிட்ட மனசில் இருக்கிறதையும் சொல்லிட்டேன். ஐ லவ் யூ சொல்லிட்டீங்களா? ஐ லவ் யூ சொன்னேன்னா எங்கள் அம்மா விளக்கமாத்த கொண்டு அடிப்பாங்க. அது எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. தமிழில் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆச்சா, தமிழ்லையும் காதலிக்கிறேன், எல்லா லாங்குவேஜ்லையும் காதலிக்கிறேன் அந்த பிள்ளைய சொல்லிட்டேன். ஆனால் அவள் அங்கிட்டு இருந்து ஒரு சிக்கல் கூட கொடுக்க மாட்டேங்கிற, அவ்வளோ கள்ளத்தனமாக இருக்கா. ஆனால் உன்னை பிடிக்காத அந்த பொண்ணுக்கு அதனால தான். ஏன் ஒன்றை பிடிக்குதுன்னு சொன்னேன், பிள்ளை காமிக்கிறேன். இல்ல, ஒருவேளை அது ஒன் சைடு லவ்வா இருக்கலாம். நீங்க மட்டும் ஐயோ, இவனை வச்சுக்கிட்டு நீங்க ஒன் சைடு லவ் பத்தி பேசாதீங்க, அப்போ நல்லா இருப்பீங்க. கையிடுறான் முதல்ல. ஏன்னா ஒன் சைடெல்லாம் இல்லை, அந்த பிள்ளைக்கு நீ பிடிச்சிருக்கு. ஆனால் வேணாங்குது. என் சித்தப்பா மீச்சை வச்சு மிரட்டுறான், எங்கள் மாமன் கல் எடுத்து அடிக்கிறான். என்ன பண்ணலாம்? கல்யாணம் பண்ணிக்கங்க, ஓடி போயிட்டு. காதலி வேணும்னா பணம் வரண்டாம். காதல் முக்கியமா பணம் முக்கியமா நீங்களே டிசைட் பண்ணுங்க. டிசைட் பண்ணிட்டு ரகசியமாக போய் கல்யாணத்தை பண்ணிட்டு அப்புறமா வாங்க. நாளைக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா வீட்டில் சேர்த்துருவாங்க.
சரி சரி அப்பத்தா, சந்தோஷம். ஐயா நாய்க்கு சந்தோஷம் பாரு. இந்த மாதிரி ஒரு அப்பத்தா என் வீட்டில் இல்லையாடா, என்ன 4 குழந்தை பிறந்து. போதும் போதும், ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி. ஆமா, அவன் பாண்டவர் எல்லாம் 10 வருஷம் பேசுவான். என்ன உங்களுக்கு என்ன எவ்வளவு என்னோட பிரச்சனை? மனைவி வந்து மாசமா இருக்கு. நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம் தான், அது நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம் மாசமா தான்டா. இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆசையெல்லாம் இருக்கு. காலு பிடிச்சி கொடுக்கணும். யாரு? மனைவியோட. ஆடு வாரி தெய்வம். நீங்க குழந்தை பிறந்தா குழந்தையோட காலை குழந்தை பிடிப்பாங்க. வரல, அதுக்கு முன்னாடி கேர் பண்ண ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. என்னோட கூட்டு குடும்பம் வேற, எப்ப போனாலும் 10 பேர் இருக்கும். அப்படியே கிஸ் பண்ணா அவளுக்கு போகும்போது உடனே ஒரு அண்ணன். நான் நினைக்கிறேன் அந்த கிஸ்ஸுக்கு ஏதோ ஹோமம் பண்ணி தோஷம் இருந்தா நிவர்த்தி பண்ணிடுங்களேன். நீங்களே இல்ல, சொல்லிடுங்க. சில சமயம் தோஷமா? அதாவது தடுவு இல்லைங்க. இப்ப எல்லாத்துக்குமே பரிகாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. யூடியூப்ல பாத்தீங்கன்னா வரிசையா அதுக்கு பரிகாரம் இதுக்கு பரிகாரம் சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா. உங்க பேர் ஆதி குணசேகரனுக்கு என்ன பரிகாரம் பண்ண போற அப்பத்தா? ஆதி குணசேகரன் எந்த ஏவல் பிள்ளி சூனியத்தையும் தலைமை அப்படியே அடிச்சிடறா. இல்ல, அவனே ஒரு பரிகாரமா தான் வந்து பிறந்து தொலைச்சிருக்கான். அப்படியா? அப்ப சுத்தி படிகாரக்கெல்லாம் கட்டிக்க ஆமா ஆமா, வேண்டியது. நீங்க உலகத்துல இருக்க அத்தனை பூசணிக்காயம் போட்டாலும் அவனுக்கு பரிகாரம் பண்ண முடியாது. அப்பத்தா நிஜமாவே நீங்க ஒரு டக் லைஃப் அப்பத்தா. கிஸ்ஸோட காசு எங்க கொடுக்கணும்? அதுதான் சொல்ல, 2 கவலும் போயிடுச்சு. நீ எங்க நெத்தில நெத்தியில குடுறா, தப்பா யோசிக்காத, நெத்தியில குடு. சூப்பர். தேங்க்யூ அப்பத்தா, அண்ட் தேங்க்யூ மை டியர் ஹீரோஸ். உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் சொல்யூஷன் ஓரளவுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு வந்து அவங்க சொல்யூஷன் கேட்டுனே இருப்பாங்க அவங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் அழகு சுந்தரம். தேங்க்யூ சோ மச் கார்த்தி. தேங்க்யூ ரொம்ப சோ மச் நன்றி. குட்டி. நன்றி பட்டமா. பவித்ரா, எஸ், அடுத்ததா கொஞ்சம் லைட்டா காதுக்கு இனிமையான இசை வேணா கேட்கணும் பேசட்டுமா? போல. நீங்க பேசினா இனிமையா தான் இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு இசை கேட்கணும் போல ஆசையா இருக்கு. அவ்வளவுதானே, கேட்டுட்டா போச்சு. உனக்கே நல்லா தெரியும், நம்ம சன் குடும்ப விருதுகள் 2023ல உறவுகள் இதை சம்பந்தப்பட்டு இதை ஹைலைட் பண்ணி தான் இதை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில உறவுகளை கொண்டாடுற மாதிரியான பாடல்களை பாடுறதுக்காக இப்போ ஒரு சிலர் வர போறாங்க. ஸோ அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் நிகில் மேத்யூ, சந்தோஷ் அவர்கள், மாளவிகா அவர்கள் and நித்யஸ்ரீ அவர்கள். Put your hands together for them. அலைக்கடலின் நடுவே அலைந்திடவா தனியே, படகெனவே உனையே பார்த்தேன் கண்ணே. புதை மணலில் விழுந்து புதைந்திடவே இருந்தேன், குறுநகையை எரிந்தே மீட்டாய் என்னை. பின்னோடும் மண்ணோடும் வாடும் பெருமூஞ்சல் மனதோரம், கண்பட்டு நூல் விட்டு போகும் என ஏதோ பயம் கூடும். மயில் ஒன்றை பார்க்கிறேன், மழையாகி ஆடினேன். இந்த உற்சாகம் போதும் சாக தோன்றும் இதே வினாடி. उभय कुशल चिरजीवन प्रसुत भरित मंजुळतर शृंगारे संचारे, अधर रुचित मधुरित बग सुधन कनक प्रशम निरत बांधव्ये मांगल्ये. मम दम सति समदस सख मुख मन सुख सुमन लैव सुसुत सहित कामं विरह ललित भामं आनंद मोगं आजीवकालं पाशानुबन्धं कालानुकालं दैवानुकूलं काम्याच सिद्धिं कामये. விடிந்தாலும் வானம் இருள் பூச வேண்டும், மடி மீது சாய்ந்து கதை பேச வேண்டும். முடியாத பார்வை நீ வீச வேண்டும், முழு நேரம் என் மேல் உன் வாசம் வேண்டும். இன்பம் எதுவரை நாம் போவோம்,
நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே ஓ, ஓ, உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே ஓ, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி என் கண்கள் ஓரம் நீர்த்துளி உன் மார்பில் சாய்ந்து சாகத் தோடுதே ஓ, என் வாழ்க்கை வரமாக அட நீயும் பிறந்தாயே என் உயிரே உறவாக என் நெஞ்சில் கரைஞ்சாயே பசி தூக்கத்தை மறந்து நீயும் அட பாசத்தை பொழிஞ்சாயே தினமும் முகம் பார்த்து பூக்கும் புது விடியலும் தந்தாயே நீ எனக்கு சாமி இந்த பூமி அடையெல்லாம் நீதானே ஓ சிரிப்பு போதும் நீ கேட்டா என் உசிர தாரேனே உன் கூடவே பொறக்கணும் கூடவே பொறக்கணும் உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே ஓ கூடவே பொறக்கணும் உன் கூடவே பொறக்கணும் தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே உன் கூடவே பொறக்கணும் கூடவே பொறக்கணும் உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே ஓ, கூடவே பொறக்கணும் உன் கூடவே பொறக்கணும் தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே माङ्गल्यं तन्तुनानेन मम जीवने तुना कण्ठे बध्नामि शुभगे त्वं जीव शरदां शतम् என்றென்றும் புன்னகை முடிவில்லா புன்னகை இன்று நான் மீண்டும் மீண்டும் பிறந்தேன் ஒரு துளி பார்வையிலே ஓ என்னுயிரே ஓ என்னுயிரே ஓ என்னுயிரே ஓ என்னுயிரே உன் நெஞ்சிலே பாரம் உனக்காகவே நானும் சுமை தாங்கியாய் தாங்குவே உன் கண்களின் ஓரம் எதற்காகவோ ஈரம் கண்ணீரை நான் மாற்றுவேன் வேதனை தீரலாம் வெறும் பனி விலகலாம் வெண்மேகமே புது அழகிலே நானும் இணையலாம் உறவுகள் தொடர்கதை உணர்வுகள்
ஒரு கதை இன்று முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம். இனியெல்லாம் சுகமே. அடுத்ததா ஒரு சிறப்பு விருதை தான் நாம கொடுக்க போறோம். சோ அது என்ன விருதுன்னு ஏதாவது ஐடியா இருக்கா உனக்கு? என்ன விருது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கேட்டிங்கன்னா சிறப்பு விருது எல்லாமே சிறப்பு விருதுகளா இருக்கு. யாருக்கு போகுது என்ன விருதா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். நீங்களே சொல்லிடுங்களேன், சஸ்பென்ஸ் என்னால தாங்க முடியாது. ஓகே, எல்லா விருதுகளுமே சிறப்பான விருது தான். ஸோ இந்த சிறப்பு விருதுக்கான டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனரஞ்சக நாயகன். ஸோ ஜனரஞ்சக நாயகனை பற்றி சொல்லணும் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த அவார்டை கொடுக்கறதுக்காக ரஜினி முருகன், சீமராஜா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம்ங்கிற படங்களை இயக்கிய இயக்குனர் பொன்ராம் சார் அவர்களை தான் நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக. சன் குடும்ப விருதுகள் 2023 நீங்க வந்திருக்கிறது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா தொடர்ந்து 3 வருஷமா நான் வந்துட்டு இருக்கேன் இந்த குடும்ப விருதுல. ஸோ இந்த வருஷமும் நான் வந்ததில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர் சார். ஸோ பவித்ரா, எஸ், ஜனரஞ்சக நாயகனுக்கான விருதுன்னு சொல்லிட்டீங்க. ஜனரஞ்சக நாயகன் அப்படின்னு சொல்லும் போது என்ன அது ஜனரஞ்சக நாயகன்? ஓகே, ஜனரஞ்சக நாயகன் அப்படின்னா இயல்பான உடல் மொழி, கலகலப்பான பேச்சு, யதார்த்தமான நடிப்பு, நகைச்சுவை உணர்வுன்னு எல்லாத்தையும் கேமரா முன்னாடி கிள்ளி கொடுக்காம மக்களை மகிழ்விக்க தன்னோட நடிப்பை அள்ளி கொடுக்கிற ஒரு ஜனரஞ்சக நாயகன். ஓகே, ஸோ டைரக்டாவே எனக்கு தெரிஞ்சு ஜனரஞ்சக நாயகன் விருது யாருக்கு போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பொன்ராம் சார், ஜனரஞ்சகமாக நடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. எல்லாமே கொண்டு வரது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. நவரசகத்தை கொட்டுறது தான் அந்த ஜனரஞ்சகம். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனரஞ்சக நாயகன், ஆனந்த ராகத்தில் வந்து அழகு சுந்தரம். ஒரே ஒரு நிமிஷம், அந்த அவார்டு அவர் கையில கொடுக்காதீங்க. ஒரே ஒரு நிமிஷம். அந்த அவார்டு அவ்வளவு ஈஸியா நாங்க கொடுக்க மாட்டோம். தெரியாம சொல்ல ஓவரா பில்ட் பண்ணிட்டாரோ? பிராங்க் பண்ணுவாங்க சில நேரம். இல்ல செஞ்சாலும் செய்வாங்க. இல்ல பிராங்க்லாம் இல்ல, ஒரு சூப்பரான அவார்டு ஜனரஞ்சக நாயகன் விருது. இந்த விருது வந்து உங்க கைக்கு வரதுக்கு முன்னாடி பல இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கு. எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பாக்குறீங்களா? என்னடா எனக்கே குறும்படமாடா. உங்களுக்கே ஒரு சூப்பரான ஒரு படம் காத்துட்டு இருக்கு, பாத்துருவோம்னே. சோ இந்த அவார்டு எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்குன்றத பாத்துடலாம். அவர் இந்த சினிமா லைனுக்கு போகிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணார். நாங்களாம் வேண்டாம் அப்படின்னோம். சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தான். நீ எல்லாம் ஜெயிக்க மாட்ட அப்படின்னு சொன்னால்தான் நான் கூட சொல்லியிருக்கேன், இதில் ஒன்றால் சாகசம் பண்ண முடியுமாப்பா, நீ சாதனை படைச்சிருவேன்லாம் கேட்டிருக்கேன் ஒரு காலத்தில். அளவு பூனை அப்பா பேசுகிறேன். அவர் பிறந்து வளர்க்கும் போது அவருடைய காலங்கள்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். அவர் 7.5 மாதத்தில் பிறந்த பையன். ஒரு 6 மாதம் கண்ணாடி பாக்ஸில் இருந்து அவங்க அம்மா எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்து அவனை கொண்டு வந்தோம். ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த லெவலுக்கு ஒரு பெருமையை தேடி தெரியும் பிள்ளை அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். எல்லா சொந்த பந்தங்கள் எல்லாம் நம்மளை ஒதுக்குனவங்க எல்லாம் இன்னைக்கு அழகு சுந்தரமையா நீங்கள் தான் அப்பா அம்மாவா அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் எல்லாருமே நம்மளை போனால் அவ்வளோ வரவேற்பா இருக்குது. அதுவே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு என் பிள்ளைக்கு. அழகப்பனோட அம்மாங்கிறது போய் இன்னைக்கு ஆனந்த ராகம் சீரியல் அழகு சுந்தரத்தோட அம்மா
நீங்கள் தான் அழகு சுந்தரத்தோட அம்மாவான்னு வெளியில் போகும்போது பொதுமக்கள் கேட்கும்போது பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் பெருமையாக இருக்குது. நான் கூட சொல்லியிருக்கேன், இதில் உன்னால் சாகசம் பண்ண முடியுமாப்பா, நீ சாதனை படைச்சிருவியான்லாம் கேட்டிருக்கேன் ஒரு காலத்தில். ஆனால் என்னால் முடியும் அப்படின்னு சொன்னான். அதனால தான் சரி என்ன கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளை இதில் வரணும், நிலையாக நிற்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் அது 10 வருஷ காலத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் அவனுக்கு கிடச்சிருக்கு. எங்கள் அண்ணன் தான் அழகு சுந்தரம், உங்களுக்கு தெரிஞ்ச அழகு சுந்தரம். அண்ணன் ஃபஸ்ட்டு ஆடிஷன் போகணும், இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணும் போதே நீ இதெல்லாம் ஜெயிக்க மாட்ட அப்படின்னு சொன்னால் தான் நான் சின்ன வயசில் ஏண்டா அப்படி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்ட்டு இப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன். அந்தளவுக்கு அவங்க இப்போ நிற்கிறாங்க இந்த இடத்துல. இப்போ ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் சொன்னதே கிடையாது, ரொம்பவே சாரி அப்படி சொன்னதுக்கு. நீ நின்று காமிச்சிட்ட. என் பொண்ணுக்கு 2.5 வயசு தான் ஆகுது. அவளும் 6:30 மணி ஆயிடுச்சுன்னா ஆனந்தராகம் சீரியல் போடுங்கம்மான்னு சொல்லி டிவி கிட்ட நின்றுபா. நீங்கள் எப்போதும் இன்னும் மேலும் வளர்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். எங்கள் பேரன் இவ்வளவு பெரிய நடிகராவான்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எங்கள் வம்சத்துக்கே ஒரு பெரும் பெருமையை சேர்த்துருக்குறாப்புல. அழகப்பனோட பெரியம்மா ஊரில் இருக்கிற எல்லா வயசு பசங்களுக்கும் என் பையன் அழகப்பன் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கேன். என்னதான் நம்ம கிராமத்தில் பிறந்து வளர்ந்தாலும் சாதிச்சு காட்டேன்னு நினைச்சான், சாதிச்சான். என் மையன் இந்த கிராமத்துக்கே ஒரு பெருமை அது. ஆனந்தராகம் சீரியல் வந்ததுக்கப்புறம் எங்கள் ஊரில் அழகப்பன் மாமா தான் ஹீரோ. அழகு சுந்தரம் என்பவர் அவர் ஒரு கதாநாயகன் வருகிற அளவிற்கு உயர்ந்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுடைய காவல் தெய்வம் 18ஆம் படி கருப்பர் வைத்திருக்கின்ற அருவாள் ஒன்றினை உனக்கு பரிசாக நமது ஊர் மக்களே தருகிறார்கள், உன் பங்காளிகள் தருகிறார்கள். அதை நீ பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் உனது வாழ்வில் ஆனந்தராகம் கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். நான் உண்மையாக இந்த ஜனரஞ்சகமான ஒரு விஷயம், அதுவும் அண்ணன் கையில் வாங்குறது, முத்தையா அண்ணன், சுசீந்திரன் அண்ணன், பொன்ராம் அண்ணன், எல்லார் ஆஃபீஸுக்கும் போயிருக்கேன். உன்னோட இந்த இதுதான் உன்னை காப்பாற்றும், உன் பேச்சு வழக்கு தான் காப்பாற்றுன்னு 50 பேர் சொல்லுவாங்க. எல்லாத்துலேயும் போய் நடிச்சிருக்கேன், ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். ஒன்றே ஒன்று மட்டும் சொன்னாங்க, நீ உன்னோட இந்த நேட்டிவிட்டி விட்டுறாத, அதே உனக்கு என்னோட அழுக கோவம் எல்லாம் என் குடும்பம் பார்த்துருக்கு. நீங்கள் எல்லாரும் என் சிரிப்பு மட்டும்தான் பார்த்துருக்கீங்க, அதுக்கு காரணம் இவங்க தான். எனக்கு சன்னுடைய ஒளிப்பட்டு, சன்னோட ஒளி பிரகாசம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதோட ஒளி என் மேலே பட்டு இப்போ நான் இவ்வளோ பிரகாசமாயிருக்கேன்றப்போ செல்வபாதி சாருக்கு நன்றி சொல்லணும். நான் கதையின் நாயகன், கதாநாயகன் அல்ல. நான் உள்ளே வரும்போது இது எனக்காக எழுதப்பட்ட கதை. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. 6:30 மணிக்கு ஆனந்தராகத்தில் நீங்கள் ஹீரோவாக பண்ண போகிறீங்கன்னும் போது எங்கள் அம்மாட்ட கூட சொல்லலை. ஏன்னா இது மாதிரி நிறைய இருக்குது, அம்மா இவர் படத்தில் பண்ண போகிறேன், அவர் படத்தில் பண்ண போகிறேன்னு சொல்லி என்ன ஆச்சுரா அப்படின்னு. இல்லைம்மா அந்த படம் ஷூட்டிங்கே முடித்து பூசணிக்காவே உடச்சிட்டு வந்துட்டாங்களாம்மா அப்படின்வேன். எங்கள் அம்மா அப்படி எதுவும் போச்சா, எதுவும் வெயிலா அப்படின்னு. நான் இப்போது ரொம்ப மன சந்தோஷத்தோடு சொல்கிறேன், எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு அப்புறம் எனக்கு குடும்பமாக இருக்கிறது ஆனந்தராகம் ஃபேமிலி தான். என்ன இவங்க எப்படி நம்ம வீட்டு பிள்ளையாக பார்க்குறாங்களோ, ஆனந்தராகம் நம்ம வீட்டு பிள்ளையாக என்னைய பார்ப்பாங்க. நான் யாரை என்ன சொன்னாலும் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு. ஆனால் என்னோடய ஆனந்தராகம் ஃபேமிலியும் இப்போ இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு வாங்க. அதுதான் என்னுடைய தெரியல, ஒரே நாளில் இப்படி சாக்லேட்டை கொடுத்தா எவ்வளோ சாப்பிட்றதுன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அண்ணா, அதாவது உங்களுடைய மிகப்பெரிய 2 குடும்பமுமே இந்த மேடையில் இருக்காங்க. ஸோ எல்லாருடைய கையாலையும், நம்மளுடைய பொன்ராம் சாருடைய கையாலையும் அந்த விருதை நீங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். பொன்ராம் சார். தன்னை வரப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்னும் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, அட பறவையும் அழகறியாது. போர்க்களம் நீ புகும்போது
தைப்பது காலறியாது மகனே மகனே காத்துக்கு ஓய்வதேது அடையேது கலைக்கொரு தோல்வி கிடையாது. என்னை தொடர்ந்து அழகு சுந்தரம் ஐயா ராசா நல்லா இருக்கணும்னு சொல்கிற அம்மாலேருந்து அழகு மாமான்னு கூப்பிட்ற சின்ன பிள்ளைய வரைக்கும் ஒரு குடும்பத்தில் நான் போய் உட்காந்துருக்கேன்னா ஜனரஞ்சகமாக இந்த இடத்துல சொல்கிறேன், எனக்கு இந்த விருது வாங்கிக்கிறதுல சந்தோஷமாக இருக்குது. இது முடிவுலாம் இல்லைண்ணே, கண்டிப்பாக இது ஒரு பெரிய தொடக்கம் எனக்கு. ஆனால் இருக்க 50 பேரும் பஸ்ஸில் வந்தீங்களா இல்லை எதில் வந்தீங்கன்னு தெரியல. ஆனால் அவங்க வந்தது மட்டும் கிடையாது, ஒரு கையில் விருது, இன்னொரு கையில ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதையும் இந்த தருணத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க அவங்க எல்லாருமே. கண்டிப்பா. ரைட்டு. இல்லை, இதெல்லாம் ரொம்ப ஹைட்டுக்கு தூக்கக்கூடாது, பயந்துருவாங்க. இப்படியே வச்சுக்கிறது தான் நல்லது. எப்பயுமே இது பயப்படக்கூடியதுக்கான பொருள் கிடையாது, இது நம்மளை பாதுகாக்கிற பொருள். கண்டிப்பாக உங்கள் எல்லார் குலதெய்வமும் உங்கள் எல்லாருக்கும் எப்பவும் துணையாக இருக்கும். ஏன்னா ராப்பகல் பார்க்காம உழைக்கிறோம், ராப்பகல் பார்க்காம வண்டியில் போயிட்டு வருவோம், நடிச்சுட்டு வருவோம். எப்பயும் நமக்கு துணையாக இருக்குது நம்ம குலதெய்வமும் அம்மா, நம்ம ஃபேமிலி, மனைவி, மக்கள் தான். வித் திஸ் அழகப்பன், எங்க எல்லாருக்குமே ஒரு ஆசை, உங்களோட ஒரு கையில அருவாவையும் ஒரு கையில விருதையும் வச்சுட்டு நீங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வரணும் நாங்க ஆசைப்படுறோம். ரொம்ப 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 பெருமிதமா இருக்கு. இந்த அவார்டை நீங்க வாங்கினது எங்க எல்லாருக்குமே பயங்கர நெகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஒன் மோர் டைம் ஃபார் அழகு சுந்தரம். Thank you very much.